அத்தியாயம் 23. ஒரு காதல் கதை. வில்லிவாக்கம் வீட்டில் தனியே வசித்து வந்த நளினிக்கு திடீரென்று 2 பெண்கள் பேச்சு துணைக்கு கிடைத்தது. அதுவும் விடுதலை புலிகள் இயக்கத்தைச் சேர்ந்த பெண்களாக அவர்கள் இருந்தது முற்றிலும் புதிய அனுபவமாக இருந்தது. அவர்கள் பேசுகிற அத்தனை விஷயமும் பரபரப்பானவை, திகைப்பூட்டுபவை, திடுக்கிடச் செய்பவை, தூக்கி வாரப்போடச் செய்பவை. யுத்த களங்கள், படுகொலைகள், குண்டு வெடிப்புகள், போர் வியூகங்கள், மாற்று இயக்கங்கள், இலங்கை அரசு, இந்திய இராணுவம், பாலியல் வன்முறைகள், பசி பட்டினி, பஞ்சம், புலிகள் இயக்க கட்டமைப்பு, பிரபாகரனின் ஆளுமை என்று அவர்கள் பேசி நளினி மனதில் ஏற்றிய விஷயங்கள் நளினியை ஒரு முழுமையான புலிகள் அனுதாபியாக மாற்றியது. குறிப்பாக சுபா தனுவுடன் முருகனும் சேர்ந்து கொண்டு ஐபிகேஎஃப் காலத்து அராஜகங்கள் என்ற பொருளில் பேச ஆரம்பித்து விட்டால் நளினிக்கு ரத்தம் சூடேறிவிடும். ஈழத்தில் நடந்த அத்தனை படுகொலைகளுக்கும், பாலியல் பலாத்காரங்களுக்கும், பேரிழப்புகளுக்கும் ராஜீவ்காந்தி தான் காரணம் என்று நளினி தீர்மானமாக நம்பத் தொடங்கினார். இதற்கெல்லாம் பதிலாக ராஜீவுக்கு ஒரு நல்ல பாடம் கற்பிக்க வேண்டும் என்று எண்ணத் தொடங்கினார். இந்த சமயத்தில் சிவராசன் நளினிக்கு ஒரு புத்தகத்தை கொண்டு வந்து கொடுத்து படிக்கச் சொன்னார். சாத்தானின் படைகள். நளினி எம்ஏ படித்தவர். ஆங்கிலத்தில் அவரால் சரளமாக பேசவும் எழுதவும் வாசிக்கவும் முடியும். ஒரே நாளில் அந்த பிரம்மாண்டமான புத்தகம் முழுவதையும் வாசித்து முடித்தார். மனம் முழுவதும் ராஜீவ் மீதான வன்மம் மேலோங்கி இருந்தது. இதுதான் தருணம். மெல்ல மெல்ல விடுதலை புலிகளின் திட்டத்தை அவருக்கு விளக்க ஆரம்பித்தார்கள். எடுத்த உடனேயே ராஜீவை கொல்லப்போகிறோம் என்று சொல்லாமல், சுபாவும் தனுவும் இந்தியாவில் சில காரியங்களை செய்து முடிக்க வந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய மொழி அவர்களுக்கு பெரிய பிரச்சனை. வாயை திறந்தாலே ஈழப்பெண்கள் என்று தெரிந்துவிடும். எனவே அவர்களை நீதான் அடைக்காக்க வேண்டும். அவர்களுடைய குரலாக உன் குரல்தான் இருக்க வேண்டும் என்று சிவராசன் சொன்னார். இது ஒரு பெரிய விஷயமா? யாராவது தலைவரை நீதான் கொல்ல வேண்டும் என்று சொன்னால் கூட சட்டென்று தயங்காமல் சரி என்று சொல்லும் மனநிலைக்கு அவர் அப்போது வந்துவிட்டு இருந்தார். மே மாதம் 2ஆம் தேதி சிவராசனும் சுபாவும் தனுவும் நளினியிடம் ஒரு விஷயத்தை சொன்னார்கள். தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கின்றன. சில பொதுக்கூட்டங்களுக்கு நாங்கள் போகவிருக்கிறோம். தலைவர்களுக்கு மாலை போடப் போகிறோம். நளினிக்கு புரிந்துவிட்டது. ஆனால் யாரை குறிவைக்கிறார்கள் என்பது பற்றி வெளிப்படையாக அவர்கள் அப்போது சொல்லவில்லை. சொல்லித்தான் ஆக வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. நாம் சில பொதுக்கூட்டங்களுக்கு போய் மாலை போட்டு பழக வேண்டும். போலீஸ் இருக்கும், செக்யூரிட்டி பிரச்சனைகள் இருக்கும். அத்தனையையும் மீறி தலைவர்களை நாம் நெருங்குவதற்கு பயிற்சி தேவை. போகலாமா? சிவராசன் கேட்டார். அவர்கள் போகத் தொடங்கினார்கள். இதோ பாருங்கள் நளினி, எங்கள் பணியை விட உங்கள் பணிதான் பெரிது. சுபாவும் தனுவும் பிரச்சனை இல்லாமல் தலைவர்களை நெருங்க வேண்டுமென்றால் நீங்கள் உடன் இருந்தால்தான் முடியும். யார் என்ன கேட்டாலும் நீங்கள் தான் பேசி சமாளிக்க வேண்டும். அவர்கள் வாயை திறக்கக்கூடாது என்று சிவராசன் சொன்னார். நளினியின் வீட்டுக்கு தங்குவதற்காக அவர்கள் இருவரும் அழைத்து வரப்பட்டிருப்பதாக முதலில் முருகன் சொன்னாலும், சுபாவும் தனுவும் வார கடைசிகளில் மட்டும்தான் வில்லிவாக்கத்தில் தங்கினார்கள். மற்ற தினங்களில் அவர்கள் கொடுங்கையூரில் விஜயன், பாஸ்கரன் என்கிற தமது கூட்டாளிகளின் வீட்டில்தான் தங்கியிருந்தார்கள். அடிக்கடி சந்திப்பார்கள். அக்கம்பக்கத்து தியேட்டர்களில் சினிமாவுக்கு போவார்கள். பெரும்பாலும் நாதமுனி தியேட்டர் அல்லது ராயல் தியேட்டர். மே மாதம் 4ஆம் 5ஆம் தேதிகளில் சுபா, தனு, நளினி மூவரும் மாலை வேளைகளில் சினிமா பார்த்துவிட்டு வில்லிவாக்கம் வீட்டிற்கு வந்து தங்கினார்கள். 6ஆம் தேதி சிவராசன் வந்து அவர்களை சந்தித்து ஒரு தகவலை சொன்னார். 7ஆம் தேதி மாலை விபி சிங் வருகிறார். தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம். நாம் விபி சிங்குக்கு மாலை அனுப்பிக்கிறோம். திரளான பொதுமக்கள் மத்தியில் அந்த ஒத்திகை ஆரம்பமானது. அடடே, ஒத்திகையில் ஹரிபாபுவுக்கும் பங்குண்டா என்ன? அவர் கேமராவுடன் எதிரே தயாராக இருப்பதை நளினி பார்த்தார். முருகன் நளினியிடம் ஒரு யாஷிகா கேமராவை கொடுத்து நீயும் படமெடு என்று சொல்லியிருந்தார். தலைவருக்கு அருகே போகிற வாய்ப்பு உனக்கு இருக்கிறது. உன்னாலும் படமெடுக்க முடியும். முன்னதாக லஷ்கார்னரில் 2 பெரிய ரோஜா மாலைகள் வாங்கி கொண்டு சுபாவும் தனுவும் நளினி உதவியுடன் கூட்டத்துக்கு வந்திருந்த பெண்கள் மத்தியில் இடம் பிடித்து அமர்ந்திருந்தார்கள். நளினி நிகழ்ச்சி அமைப்பாளர்கள் சிலரை அணுகி நைச்சியமாக பேசி மாலை அணிவிக்க வாய்ப்பு கேட்டார். ஆனால் அனுமதி கிடைக்கவில்லை. போராடி பார்த்தும் பலனில்லை. வேறு வழியில்லை. அதிரடி முயற்சி தான் செய்து பார்த்தாக வேண்டும். விபி சிங் வருகை நேரம் தள்ளிப்போய் கொண்டே இருந்தது.
நள்ளிரவு கடந்து 1:30 அல்லது 2 மணிக்குத்தான் அவர் மைதானத்துக்கு வந்தார். அனைவரும் பரபரப்பானார்கள். சுபாவும் தனுவும் முண்டியடித்து கொண்டு விபி சிங்கை நெருங்கி மாலைகளை அவர் கையில் திணித்தார்கள். அருகே இருந்த நளினி அதை படமெடுக்க முயற்சி செய்தார். ஆனால் யாஷிகா கேமராவை அதற்கு முன் அவர் தொட்டுக்கூட பார்த்ததில்லை என்பதால் படமெடுப்பது எப்படி என்பது கடைசி வினாடியில் சரியாக தெரியாமல் போயிற்று. எதையோ அழுத்தி பார்த்தார். ஃப்ளாஷ் அடிக்கவில்லை. முன்னதாக பொதுக்கூட்ட மேடை மீது ஏறி நின்று படமெடுக்க தயாராக காத்திருந்த ஹரிபாபுவுக்கும் இந்த திடீர் சம்பவம் புரியவில்லை. மேடைக்கு வந்து மாலையிடுவார்கள், அப்போது படமெடுக்க வேண்டும் என்பதுதான் அவருக்கு இடப்பட்டிருந்த உத்தரவு. ஆனால் இதென்ன திடீர் மாற்றம்? அவரால் சரியாக படமெடுக்க முடியாமல் போயிற்று. நிகழ்ச்சி நடந்து முடிந்து கூட்டம் முழுக்க கரைந்த பிறகு சிவராசன், முருகன், தனு, சுபா, நளினி, ஹரிபாபு ஆகிய 6 பேர் மட்டுமே மேடையின் பின்புறம் நின்றிருந்தார்கள். சிவராசன் முகத்தில் பதற்றமும் கோபமும் இருந்தது. மோசம், மிகவும் மோசம். நாம் நினைத்தது என்ன, நடந்தது என்ன? நீங்கள் ஏன் மேடைக்கு செல்லவில்லை என்று சிவராசன் மூவரையும் பார்த்து கேட்டார். அது அத்தனை சுலபமில்லை. மாலை போடுவதற்கு முன்கூட்டியே அனுமதி வாங்கியிருக்க வேண்டும். திடீரென்று கேட்டால் அனுமதி தரமாட்டார்கள். குறைந்தபட்சம் கூட்ட நிர்வாகிகளுக்கு நாம் ஏதாவது லஞ்சமாவது கொடுத்திருந்தால்தான் அது சாத்தியம் என்று நளினி சொன்னார். சிவராசன் யோசித்தார். சரிதான், மாலை போடுவதென்பது விளையாட்டு காரியமல்ல. அதற்கு அனுமதி தேவை. அனுமதி கிடைக்க கொஞ்சம் செலவு செய்யத்தான் வேண்டும். ஆனாலும் நீங்கள் மிகவும் பதற்றமாக இருந்தீர்கள். முகத்தில் அப்படி பதற்றம் தெரியக்கூடாது என்று சிவராசன் நளினியிடம் சொன்னார். வெகுநேரம் அங்கேயே பேசிக்கொண்டிருந்துவிட்டு அவர்கள் கலைந்து போனார்கள். 8ஆம் தேதி மாலை அலுவலகத்தில் இருந்து புறப்பட்டு நளினி நேரே தன் தாய் வீட்டுக்கு போனார். முந்தைய நாள் நடந்த சம்பவங்களே அவரது மனதை ஆக்கிரமித்திருந்தன. யாரிடமாவது சொல்ல வேண்டும். ஆர்வமும் பதற்றமும் அச்சமுமாக கழிந்த இரவின் சம்பவம். வீட்டில் நளினியின் சகோதரர் பாக்யநாதன் இருந்தார். அவரிடம் முழு விவரத்தையும் சொன்னார். பாக்யநாதனுக்கு அது தெரிந்திருக்க நியாயமில்லை. ஆனாலும் அவரிடம்தான் சென்று சொன்னதாகத்தான் நளினி தமது வாக்குமூலத்தில் சொன்னார். 9ஆம் தேதி சிவராசன் அவர் வீட்டுக்கு வந்து ஒரு விஷயத்தை சொன்னார். முருகன் இலங்கை திரும்புகிறார். நளினிக்கு இது பெரிய அதிர்ச்சி. எதிர்பார்க்கவில்லை. ஏன், என்ன ஆயிற்று தெரியவில்லை. பொட்டம்மான் உத்தரவு. 11ஆம் தேதி முருகன் புறப்பட வேண்டும் என்று சிவராசன் சொன்னார். இந்த இடத்தில் ஒரு விஷயத்தை குறிப்பிட வேண்டும். நளினிக்கும் முருகனுக்கும் இடையில் ஏற்பட்டிருந்த காதல் தொடக்கத்திலிருந்தே சிவராசனுக்கு உறுத்தி கொண்டிருந்திருக்கிறது. அவர் முருகனிடம் இது பற்றி எச்சரித்திருக்கக்கூடும். ஆனாலும் அவர்களுடைய காதல் எவ்வித தொய்வும் இல்லாமல் இடைப்பட்ட நாட்களில் நன்றாக வளர்ந்தது. இருவர் மனதிலும் ஆழமாக வேரூன்றி விட்டிருந்தது. தாம் செய்ய உத்தேசித்திருக்கும் காரியத்துக்கு இந்த காதல் மிகப்பெரிய இடைஞ்சலாக இருக்கும் என்று சிவராசன் கருதினார். அது பற்றி தனது விமர்சனங்களையும் கருத்துக்களையும் கண்டனத்தையும் பொட்டு அம்மானுக்கு அனுப்பி வைத்தார். முருகனால் பிரச்சனை இல்லை, அவரது காதல்தான் பிரச்சனை. அதன் அடிப்படையில்தான் பொட்டு அம்மான் முருகனை உடனே ஈழத்துக்கு திரும்ப வரச் சொல்லி உத்தரவிட்டிருந்தார். யாரும் மறுத்தோ எதிர்த்தோ எதுவும் பேசிவிட முடியாத உத்தரவு. சுபாவும் தனுவும் இயக்கத்துக்கு ஈடுபட்டிருக்கும் மாபெரும் பணிக்கு தங்கள் அர்ப்பணிப்பையும் உறுதிப்பாட்டையும் விவரித்து தனித்தனியே கடிதங்கள் எழுதி முருகனிடம் கொடுத்தார்கள். பாக்யநாதனும் விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு தன்னுடைய விசுவாசத்தை குறிப்பிட்டு பேபி சுப்பிரமணியத்துக்கு தனியே ஒரு கடிதம் எழுதி கொடுத்தார். நளினி அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தார். முருகனுக்காகத்தான் அந்த பணியில் அவர் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருந்தார். இப்போது முருகன் இல்லை, இலங்கைக்கு திரும்பி விடுகிறார் என்றால் இனி நான் செய்தே தீர வேண்டிய பணி என்று என்ன இருக்கிறது? யாருக்காக செய்ய வேண்டும்? பொட்டம்மானுக்கு கடிதம் எழுதினாரே தவிர சிவராசனுக்கு அந்த காதல் எத்தனை வீரியமானது, ஆழமானது என்பது தெரிந்திருக்கவில்லை. திட்டத்தை செயல்படுத்த வேண்டிய நாட்கள் நெருங்க நெருங்க நளினியின் ஒத்துழைப்பு படிப்படியாக குறைந்து கொண்டே போனதை கண்டு அஞ்சி அவரை திரும்ப பொட்டம்மானுக்கு தகவல் சொல்லி முருகனை திரும்ப வரவழைக்க வேண்டியதானது. நான் முன்பே சொன்னது போல ராஜீவ்காந்தியின் படுகொலை என்பது நளினி முருகனின் காதலினால் சாத்தியமான விஷயம். பொட்டு அம்மானின் திட்டம், சிவராசனின் செயல் திட்டம், எத்தனையோ விடுதலை புலி உறுப்பினர்களின் உழைப்பு, ஈடுபாடு அனைத்தும் இருந்தாலும் அவர்கள் நினைத்தபடி நடப்பதற்கு உதவி செய்தது இந்த காதல்தான். இது மட்டும்தான். அத்தியாயம் முற்று. அத்தியாயம் 24. வாசமிகு மாலை. 11ஆம் தேதி சென்னையிலிருந்து புறப்பட்ட முருகன் கோடியாக்கரையில் படகுக்காக காத்திருந்த நாட்களுக்குள்ளாகவே அவரை சென்னை திரும்பச் சொல்லி உத்தரவு வந்துவிட்டது. அது மிஞ்சிப்போனால் 2-3 நாட்கள் இருக்கும். அதற்குள் சிவராசனுக்கு புரிந்துவிட்டது. முருகன் இல்லாது போனால் நளினியால் எந்த பயனும் இல்லை.
முருகன் திருப்பி வந்துவிட்டார் என்பது தெரிந்ததும் நளினி சகஜ நிலைமைக்கு திரும்பிவிட்டார். பழையபடி சுறுசுறுப்பாக திட்டத்தில் ஆர்வம் செலுத்த ஆரம்பித்தார். தனுவையும் சுபாவையும் புரசைபாக்கத்தில் ஒரு துணிக்கடைக்கு அழைத்து சென்று இருவருக்கும் துணிகள் எடுத்தார்கள். பச்சை ஆரஞ்சு நிற சல்வார் கமீஸ் அங்கே வாங்கப்பட்டது. இன்னொரு கடையில் வேறொரு சுடிதார் துணி வாங்கப்பட்டு ராயப்பேட்டையில் அதனை தைக்க கொடுத்தார்கள். தனு அளவு கொடுக்கவில்லை. தனுவின் சார்பில் சுபாவு அளவு கொடுத்தார். மிகவும் லூஸாக தைக்கும்படி டெய்லருக்கு சொன்னார்கள். சுபாவுக்கு ஒரு புடவையும் வாங்கினார்கள். புரசைவாக்கத்தில் இருந்து பாண்டி பஜாருக்கு சென்று ஒரு செருப்பு கடையில் 2 ஜோடி செருப்பு வாங்கினார்கள். வெளியே வந்து ஒரு பிளாட்பார செருப்பு கடையில் மீண்டும் ஒரு ஜோடி செருப்பு வாங்கினார்கள். ஷாப்பிங் எல்லாம் முடித்து அன்றிரவு நாதமுனி தியேட்டருக்கு சென்று மூவரும் படம் பார்த்தார்கள். மறுநாள் மூவரும் கோல்டன் பீச் சென்று உல்லாசமாக கழித்தார்கள். அன்றிரவு நளினி வீட்டிலேயே தங்கிவிட்டு அதற்கு அடுத்த நாள் 19 மே மூவரும் மகாபலிபுரம் போனார்கள். திட்டம் தயார். என்ன செய்ய வேண்டும், யார் செய்ய வேண்டும், மற்றவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று எல்லாம் ஏற்கனவே பேசி முடிக்கப்பட்டிருந்தது. எனவே தங்களை பதற்றமில்லாமல் வைத்துக்கொள்வதற்காக அவர்கள் இம்மாதிரி உல்லாச பயணங்களை மேற்கொண்டார்கள். ஆனால் இடையில் ஒரு சம்பவம் நடந்தது. ஷாப்பிங் போன சமயம் தீநகரில் சுபாவின் கண்ணில் ஒரு சர்தார்ஜி பட்டார். அதுவரை சகஜமாக சிரித்து பேசி கொண்டிருந்த திடீரென்று முகம் மாறினார். அவரது உடம்பு உதறத் தொடங்கியது. நளினியின் கையை பிடித்து கொண்டிருந்தவர் மேலும் அழுத்தமாக பற்றி கொண்டார். வியர்த்துவிட்டது. நளினிக்கு ஒன்றும் புரியவில்லை. என்ன என்று பதற, எனக்கு அவனை ஓங்கி அறைய வேண்டும் போல் இருக்கிறது. சர்தார்ஜியை பார்த்தாலே வயிறு எரிகிறது என்று சுபா சொன்னார். இலங்கை சென்ற இந்திய அமைதிப்படையில் இருந்தவர்களுள் பெரும்பாலானவர்கள் சீக்கியர்கள் என்பதை தனு விளக்கினார். 19ஆம் தேதி மாலை மகாபலிபுரத்திலிருந்து மூவரும் வீடு திரும்பிய போது வாசலில் சிவராசன் காத்திருந்தார். நளினி பக்கத்து வீட்டில் சாவி கொடுத்துவிட்டுத்தான் வெளியே போவார் என்கிற விஷயம் அவருக்கு தெரியாது. எனவே வெளியே வெகுநேரம் காத்திருந்தார். உள்ளே சென்றதும் சிவராசன் அவசரமாக ஒரு செய்தித்தாளை நளினியிடம் காட்டினார். ராஜீவ்காந்தி தமிழகம் வருவதை உறுதி செய்து அவரது பயணத்திட்ட விவரங்களை அளித்திருந்தார்கள். நாம் இந்த தருணத்திற்காகத்தான் தயாராகி காத்திருந்தோம் என்று சிவராசன் சொன்னார். அவரது கண்களில் மின்னல் மாதிரி ஓர் ஒளி தென்பட்டது. 21ஆம் தேதி மாலை வருகிறார். இங்கு இருக்கப் போவது 22ஆம் தேதி ஒரு நாள் மட்டும். நாம் வேலையை எங்கே முடிக்கப் போகிறோம் என்று விரைவில் சொல்கிறேன். பாண்டிச்சேரியா, மயிலாடுதுறையோ, ஸ்ரீபெரும்புதூராகவோ இருக்கலாம். நளினி, நீங்கள் எதற்கும் 2 நாள் லீவ் எடுத்து விடுங்கள். திடீரென்று 2 நாள் விடுமுறை எடுப்பதெல்லாம் கஷ்டம். சரியான நேரம் சொன்னால் உரிய சமயத்தில் வந்துவிடுவதாக நளினி சொன்னார். அன்றைக்குத்தான் சிவராசனோ சின்னசாந்தனோ டேரியல் பீட்டர்ஸ் மூலம் லலித் சந்திரசேகரை அணுகி ஸ்ரீபெரும்புதூரில் காரியத்தை முடிப்பதற்கான ஆரம்பகட்ட வேலைகளை செய்திருந்தார்கள். மறுபுறம் தோப்புத்துறை ஜெகதீசன் மூலம் மயிலாடுதுறை நிகழ்ச்சியில் மாலையை அனுப்பிக்க முடியுமா என்று பார்த்து கொண்டிருந்தார்கள். பிறகு திருமதி மரகதம் சந்திரசேகரிடம் தேர்தல் நிதியளித்து லதா கண்ணன் மூலம் அவர்கள் மாலையிடுவதற்கு வாய்ப்பு கிடைப்பது உறுதி என்பது தெரிந்ததும் தான் ஸ்ரீபெரும்புதூர் என்ற திட்டம் இறுதியானது. மாலை நளினியை ராயப்பேட்டை வீட்டுக்கு வந்துவிடச் சொல்லிவிட்டு தனுவையும் சுபாவையும் சிவராசன் தன்னுடன் அழைத்து சென்றார். அன்றைக்கு தனுவுக்கு வலது தோள்பட்டையில் வலி இருந்தது. அவரை கல்யாணி நர்சிங் ஹோமுக்கு அழைத்து செல்லும்படி நளினி சொல்லியிருக்கிறார். அதையெல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன். நீங்கள் நமது விஷயம் வெளியே யாருக்கும் தெரியாதபடி நடந்து கொள்ள வேண்டும். அலுவலகத்தில் லீவு சொல்லும்போது கூட வேறு ஏதாவது காரணத்தை சொல்லுங்கள். ஸ்ரீபெரும்புதூர் என்னும் பேச்சே வரக்கூடாது என்று எச்சரித்துவிட்டு சிவராசன் புறப்பட்டு போனார். திட்டமிட்டபடி 20ஆம் தேதி அன்று மாலை 6 மணிக்கு ராயப்பேட்டை வீட்டில் அனைவரும் சந்தித்தார்கள். சிவராசன் 3 விஷயங்களை சொன்னார். முதலாவது, இடம் உறுதி செய்யப்பட்டு விட்டது. ஸ்ரீபெரும்புதூர் தான். அடுத்தது, நளினி அரை நாள் விடுப்பு எடுத்தால் போதும். மூன்றாவது, மதியம் 3 மணிக்கு அவர் தயாராக இருக்க வேண்டும். அன்றைய சந்திப்புக்கு ஹரிபாபுவும் வந்தார். முருகன் அங்கே இருந்தார். அனைவரும் சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்து விட்டு இரவு உணவை அங்கேயே முடித்து கொண்டார்கள். பிறகு ஹரிபாபு, முருகன், நளினி மூவரும் அங்கிருந்து புறப்பட்டு பேருந்து நிறுத்தம் வரை சென்றார்கள். நாளை சந்திப்போம் என்று சொல்லி விடைபெற்று பிரிந்து அவரவர் இருப்பிடங்களுக்கு சென்றார்கள். முருகன் அன்றிரவு நளினியுடன் அவரது வில்லிவாக்கம் வீட்டிற்கு சென்றார். இரவு அங்கேயே தங்கினார். இரவு முழுவதும் இருவரும் பேசிக்கொண்டிருந்தார்கள்.
21ஆம் தேதி காலை 8 மணிக்கு கிளம்பி நளினி அவரது அலுவலகம் செல்ல முருகன் ராயப்பேட்டை வீட்டுக்கு சென்றார். நளினி அலுவலகம் சென்றதும் தனது நிர்வாக இயக்குனரிடம் மதியம் அரை நாள் விடுப்பு வேண்டும் என்று கேட்டார். அவர் பெயர் முத்துசாமி. விடுமுறைக்கான காரணம் எதையும் கேட்காத அவர், எதற்கு அரை நாள் விடுப்பு, உன் வேலையை முடித்துவிட்டால் எப்போது வேண்டுமானாலும் கிளம்பலாம் என்று சொல்லிவிட்டார். நளினி பகல் 2 மணி வரை அன்று அலுவலகத்தில் இருந்தார். அதன் பின் புறப்பட்டு ராயப்பேட்டை வீட்டுக்கு சென்று வீட்டில் சாப்பிட்டுவிட்டு அன்றைக்கு உடுத்திக்கொள்ளவிருந்த புடவையை அயன் செய்ய கொடுத்துவிட்டு வந்தார். முருகனை தவிர வீட்டில் வேறு யாரும் இல்லை. திட்டத்தில் நேரடியாக தொடர்பில்லாத மற்ற அனைவரையும் சிவராசன் எங்காவது சுற்றுலா போய்விடச் சொல்லி உத்தரவிட்டிருந்தது நினைவிருக்கும். வீட்டை பெருக்கி சுத்தம் செய்து வைத்து விட்டு அவர்கள் இருவரும் தயாராக காத்திருக்க தனுவையும் சுபாவையும் அழைத்து கொண்டு சரியாக 3:45க்கு சிவராசன் வந்து சேர்ந்தார். வெள்ளை பைஜாமா குர்தாவும் கையில் ஒரு ஸ்ட்ரிப்ளிங் போர்டும் வைத்திருந்தார். பிபி சிங் நிகழ்ச்சியில் படமெடுக்க முருகன் நளினியிடம் கொடுத்த யாஷிகா கேமரா இப்போது சிவராசன் கையில் இருந்தது. பின்னால் இது சிபிஐயால் கைப்பற்றப்பட்டது. சுபா பச்சை நிற புடவையை அணிந்திருந்தார். மூவருமாக புரசைபாக்கத்தில் வாங்கிய புடவை, தனு அளித்திருந்த அந்த லூசான ஆரஞ்சு சுடிதாரும் பச்சை துப்பட்டாவும். நளினி தனுவை பார்த்து புன்னகை செய்தார். சுபா தனு இன்று சரித்திரம் படைக்கப் போகிறார் என்று சொல்லிவிட்டு பெருமிதத்துடன் பார்த்தார். விவரிக்க முடியாத உணர்ச்சி கொந்தளிப்பு அனைவருக்குமே இருப்பினும் கட்டுப்படுத்தி கொண்டு கிளம்புவதில் மும்முரமானார்கள். டைரி, பேப்பர், பென்சில் என்று எதையும் எடுத்து வர வேண்டாம் என்று நளினியிடம் சுபா சொன்னார். எனவே நளினி ஒரு பாதுகாப்புக்கு 500 ரூபாய் பணம் மட்டும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டார். ஒரு நிமிடம், எனக்கு ஏதாவது ஒரு கோயிலுக்கு போக வேண்டும் என்று தனு கேட்டார். வெளியே வந்தவர்கள் ஓர் ஆட்டோவை பிடித்து நாதமுனி தியேட்டருக்கு அருகே உள்ள பிள்ளையார் கோயிலுக்கு போனார்கள். மாலை 4 மணி வேளை என்பதால் கோயில் மூடியிருந்தது. வெளியில் நின்றபடியே தனு பிரார்த்தனை செய்தார். அங்கிருந்து புறப்பட்டு அவர்கள் பாரிஸ் கார்னருக்கு வந்து சேர்ந்து திருவள்ளுவர் பேருந்து நிறுத்தத்தை அடையும் போது மணி சரியாக 5. மறுபுறம் அதே பாரிஸ் கார்னருக்கு முன்னதாகவே வந்து சேர்ந்திருந்த ஹரிபாபு கையில் ஒரு சந்தன மாலை வைத்திருந்தார். பூம்புகார் எம்பேரியத்தில் அன்று காலை வாங்கிய மாலை அது. எங்கே நல்ல மாலை கிடைக்கும் என்று முன்னதாக சுபாசுந்தரம் ஸ்டூடியோவில் அவர்கள் விவாதித்திருக்கிறார்கள். சுபாசுந்தரம் விலை மலிவாக சந்தன மாலை எங்கெங்கே கிடைக்கும் என்று சொன்னபோது, மாலை பிரமாதமாக இருக்க வேண்டும், கமகமவென்று மணக்க வேண்டும் என்று சிவராசன் கூறியிருக்கிறார். ஏதோ ஒரு சாதாரண கடையில் வாங்கியிருக்க வேண்டிய மாலைதான் அது. ஆனால் சிவராசன் அது மிக தரமான மாலையாக இருக்க வேண்டும் என்று உறுதியாக சொன்னபடியால் பூம்புகாரில் வாங்கச் சொல்லி சுந்தரம் அனுப்பி வைத்திருந்தார். பிரவுன் கவர் ஒன்றில் ஹரிபாபு எடுத்து வைத்திருந்த மாலையை சிவராசன் பார்த்தார். சிறிது நேரம் அவர்கள் பாரி முனையில் வெறுமன சுற்றி கொண்டிருந்தார்கள். ஒரு இடத்தில் நின்று ஐஸ்கிரீம் சாப்பிட்டார்கள். 5 மணிக்கு மேல் திரும்பவும் பெரியார் பேருந்து நிலையத்திற்கு வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் செல்லும் பஸ் ஒன்றில் ஏறி அமர்ந்தார்கள். 5 பேருக்கும் சேர்த்து சிவராசன் டிக்கெட் வாங்கினார். அண்ணா சாலை, போரூர், பூந்தமல்லி வழியே பஸ் சென்றது. சரியாக இரவு 7:30 மணிக்கு ஸ்ரீபெரும்புத்தூரை அடைந்தது. அவர்கள் ஸ்ரீபெரும்புத்தூரில் இறங்கிய போது ராஜீவ்காந்தி விமானத்தில் வந்து கொண்டிருந்தார். 2 மணி நேரம் தாமதமாக. அத்தியாயம் முற்று.